ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசாரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் எப்ப பிறக்குது, இந்த தமிழ் புத்தாண்டு எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு நல்ல அற்புதமான பலன்கள்லாம் இருக்குது. சனி 4ஆம் இடத்துக்கு அர்த்தாஷ்டமத்து சனி. ஆனாலும் உங்களுக்கு சனி நிறைய நன்மைகளை செய்ய போறாரு. ராகு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறாரு. இப்ப 3ல இருக்குது. டிசம்பருக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ராகு 2ஆம் இடத்துக்கும், கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்துக்கு பயிற்சி ஆகும். அதே மாதிரி குரு அஷ்டமத்து குரு. ஏங்க அஷ்டமத்து குருவா நல்லதுன்னு சொல்றீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அஷ்டமத்து குருவா இருந்தாலும் 2ஆம் இடத்த குரு பாக்குறது நன்மைதான். குரு பலம் உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்துச்சு. இப்போ இந்த காலகட்டம் ஜூனுக்கு அப்புறம் குரு அஷ்டமத்துக்கு வராரு. அஷ்டமத்துக்கு வந்தாலும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் செய்ய போறாரு. அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டமத்து சனி இதெல்லாமே வேலை செய்யாது குரு அஷ்டமத்துல வரும்போது. ஏன்னா குரு 8ஆம் இடத்துல இருந்து சனியை பார்ப்பாரு, 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப அர்த்தாஷ்டமத்து சனி உங்களுக்கு வேலை செய்யாது. சனியுடைய பவர் கம்மியாகி சனி மூலியமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது. சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு இல்லையா, அதனால நிறைய நன்மைகள் தான் நடக்க போகுது. காசு பணம் பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப உயர்வாகவும் சிறப்பாகவும் இருக்கு. நீங்க செய்யக்கூடிய தொழில் எப்படி இருக்கு அப்படின்னா, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 10ஆம் இடத்தை பாக்குறாரு, தொழில் ஸ்தானத்தை பாத்துறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. அது கூட டிசம்பருக்கு அப்புறம் 2ல ராகு வர்றதுனால காசு பணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு வரப்போகுது. பிரம்மாண்டமான வளர்ச்சி, தொழில் மூலியமா நல்ல லாபம், மிகப்பெரிய லெவல்ல வருமானங்கள் வரும். நிரந்தரமான வருமானம்ங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த தடவை வந்துடும். அதே மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கு. இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன விஷயங்கள் செஞ்சாலும் தொழில் ரீதியா எல்லாமே சக்சஸா தான் ஆக போகுது. புதுசா நான் தொழில் தொடங்கலாமா அப்படின்னா, தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலமான குருபலம் ரொம்ப குறைவாக இருக்கு. ஆனா வருமானம் வரும். ஆனா உங்களுடைய ஜாதக ரீதியா உங்களுக்கு தொழில்ஸ்தானம் எப்படி இருக்கு, தொழில்காரகன் எப்படி இருக்காரு, ராசி லக்ன ரீதியா அதை நீங்க பாத்துக்கங்க. இப்ப என்ன திசாபுத்தி போகுது, இந்த திசாபுத்தி இந்த தொழிலுக்கு ஏற்றதான் நீங்க பார்த்துட்டு ஒரு ஜோதிடரை கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா நல்லது. ஆனா ஜென்ரலானது வேற, உங்களுடைய சுயஜாதகம் வேற. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனா புதுசா ஸ்டார்ட் பண்ணலாமான்னா குரு 12ஆம் இடத்தை பாக்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கக்கூடியது. சோ என்னன்னா அதை யோசிச்சு பண்ணணும்னு சொல்றேன். ஏன் யோசிச்சு பண்ணணும், குரு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கடக ராசி, அதாவது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. அப்போ டிசம்பருக்கு அப்புறம், அதாவது ஜூனுக்கு அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மாத காலம் கழித்து டிசம்பர்ல கேது அங்க வராரு. அப்போ குரு கேது இணைவு. குரு கேது இணைவு என்னத்தை உண்டு பண்ணும் அப்படின்னா, பெரிய லெவல்ல பணத்தை போட்டு லாக் பண்றது. ஓகேங்களா? அப்ப லாக் ஆயிக்கும். அந்த பணம் விருத்தி ஆகணும். நம்ம போடக்கூடிய பிசினஸ்ல பணம் ரொட்டேஷன் ஆயிட்டே இருந்தாதான் நம்ம பிசினஸ டெவலப் பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். ஆனா அது போய் ஒரே இடத்துல லாக் ஆச்சுன்னா எப்படி டெவலப் பண்ணுவீங்க? அதனால யோசிச்சு பண்ணுங்க. புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன். ஆனா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாதான் போகும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. அஷ்டமத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்தை பாக்குறாரு. ராகு அங்க வராரு. அதுதான் பிரம்மாண்ட வளர்ச்சி. திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம். குரு உங்களுக்கு அஷ்டமத்துல உச்சமாகறாரு. உங்களுடைய ராசி அதிபதி உச்சமாகும் போது திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுத்துருவாரு. வெளிநாட்டு மூலியமா பணம் வர்றது, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமா பணம் கொடுத்துரும். தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும். அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன், நல்ல அமைப்புகள் இருக்கு. திடீர்னு காசு பணம் வர்றது, உங்களுக்கு நல்ல சேலரி இன்கிரிமெண்ட் கொடுக்கறது, வேற கம்பெனிக்கு போறது, கம்பெனி மூலியமா உங்களுக்கு காசு பணம் வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள் கட்டாயம் உறுதியாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பாக்குறாரு. 4ஆம் இடத்துல இருந்து சனி பாக்குறாரு. உங்களுடைய உழைப்பு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க இவ்வளவு நாள் எதுக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம்லாம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிடும். அஷ்டமத்துல இருக்க குருனால மட்டும் எப்பவுமே பிரச்சனை கிடையாது. அஷ்டமத்து குரு
குரு வந்து பாத்தீங்கன்னா சம்டைம் நம்ம யோசிக்காம முடிவெடுப்போம் பாத்தீங்களா, அந்த விஷயத்துக்கு தான் வந்து பழி வாங்குவாரு. மத்தபடி வேற எந்த விஷயத்துக்கு பழி வாங்க மாட்டாரு. காசு பணத்தை அள்ளி கொடுத்துருங்க. ஏன்னா குரு பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கு. அதனால வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இது ஏற்ற காலம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் நல்ல ப்ரொமோஷன், காசு பணம். நீங்க மத்த காட்டிலயும் நீங்க ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருந்தீங்கன்னா அந்த இது வந்து சைடு இன்கமே உங்களுக்கு நிறைய வரும். பெரிய லெவல்ல ஏதாவது ஒரு புதுசா விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் சைடு இன்கம் பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் இருக்கும். குரு மறைஞ்சாலும் உங்களுக்கு நல்ல நிறைஞ்ச பலன் தான், உச்சம் பெற்றிருக்கக்கூடிய பலன் தான். 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. இவ்வளவு நாள் மந்தகதியாக இருந்தாலும் குரு பார்வை பெற்றதுக்கு அப்புறம் படிப்புல நல்ல ஆர்வம் வந்துடும். படிச்சா மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு தன்னிலை உணர்ந்து அடுத்தடுத்து படிக்கிறதுக்கு போயிருவீங்க. உயர்கல்வி நல்லா இருக்கு. ஸ்கூல்ல முடிச்சுட்டு அடுத்தது ஹையர் எஜுகேஷனுக்கு போறவங்களுக்கு இது சிறப்பாக இருக்குது. சூஸ் பண்றது மட்டும் நல்ல கோர்ஸா பார்த்து சூஸ் பண்ணுங்க. நல்ல பிளேஸா பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி படிப்பை முடிச்சவங்களுக்கு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. படிப்பு முடிஞ்சிருச்சு, ரொம்ப நாளா ஒர்க் தேடிட்டே இருக்கேன், ஜாபே கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்றது அப்படின்னா கட்டாயம் வழிபாடுகள் நீங்க பண்ணணும். குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அதே மாதிரி குரு வழிபாடு பண்ணுங்க. குருனா சித்தர்கள் ஜீவ சமாதி இருக்காங்க இல்லையா, அந்த வழிபாடு பண்ணலாம். அல்லது வந்து பாத்தீங்கன்னா ராகவேந்திரர், சாய்பாபா அல்லது பிரம்மதேவர். வியாழக்கிழமை காலையில யமகண்ட நேரம் வரும். அந்த 6 to 7 அந்த டைம்ல குரு ஹோரையாவும் இருக்கும். அந்த டைம்ல போயிட்டு பிரம்ம தேவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்போ உங்களுடைய நீங்க என்ன ஃபீல்டோ அந்த ஃபீல்டுலயே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு தகுந்த வேலையும் கட்டாயம் கிடைச்சிரும், கவலையப்படாதீங்க. ஆனா என்னன்னா தேடிக்கிட்டே இருக்கணும். சனி உங்களுடைய ராசியை பாக்குறதுனால கொஞ்சம் எல்லா விஷயமும் ஸ்லோவா ஒரு 2-3 டைம் அட்டம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க கிடைக்காது, 2வது இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க கிடைக்காது, 3வது கிடைக்காது, 4வது கட்டாயம் கிடைக்கும். 4ஆம் இடத்துல சனி இருக்காரு. 4 டைம் ட்ரை பண்ணுங்க, கட்டாயம் கிடைச்சிரும். 5வது டைம் ரொம்ப அருமையா கிடைச்சிரும். குருபலம் உங்களுக்கு அஷ்டமத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்தை பாக்குது. இன்கம் உங்களுக்கு வந்தே ஆகணும். அப்ப எப்படி வரும்? ஏதாவது ஒரு வேலைக்கு போனாதான் வரும். அப்ப கட்டாயம் இன்கம் வந்துடும். அதனால நீங்க கவலையே படாதீங்க. புத்திர பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்டா அஷ்டமத்து குரு இருக்காருங்க. 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இல்ல. அதனால புத்திர பாக்கியத்துக்கு உண்டான அமைப்புகள் இல்ல. திருமணத்துக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அப்படின்னா 7ஆம் இடத்துல ஜூன் வரைக்கும் தான் குரு இருக்காரு. அதுக்கப்புறம் அஷ்டமத்துக்கு வந்துடுறாரு. அதனால குருபலமும் ஜூன் மாசம் வரைக்கும் தான் இருக்கு. மேரேஜ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜூன் மாசத்துக்குள்ள முடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா குருபலம் அஷ்டமத்துக்கு வந்தனால இல்ல. அர்த்தாஷ்டமத்து சனி இருக்கு. ராகு கேதுவும் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 8ஆம் இடம் கேது இருக்கனால பெருசா வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்புகள் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணல. அதனால பண்ற மாதிரி இருந்தா ஜூன்குள்ள பண்ணிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணி அடுத்த குருபலத்துக்கு வெயிட் பண்ணுங்க. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமத்து குரு வந்து பாத்தீங்கன்னா காசு பணத்தை கொடுக்கும். ஆனா ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி விடும். கணவன் மனைவி பிரச்சனை, அதே மாதிரி காதலர்களுக்கிடையே பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, இந்த மாதிரி உறவுகளுக்கு இடையே அதிக மனக்கசப்பை ஏற்படுத்தும், பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதுல நீங்க கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அஷ்டமத்துல இருந்து 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். 2ஆம் இடத்துக்கு எது வருது? ராகு வருது. ராகு உண்மையாலுமே சொல்றேங்க, காசை கொடுப்பாரு, அதே நேரத்துல உறவுகளை பறிச்சுக்குவாரு. அப்போ நம்ம மனசுக்கு விரும்பின நபர்கள் நம்ம கிட்ட இருந்து பறிச்சுக்குவாங்க. அது எப்படி வேணா இருக்கலாம். பிரேக் ஆகி போலாம், டைவர்ஸ் ஆகி போலாம், சண்டை போட்டுட்டு போலாம், அல்லது பேசாம இருக்கலாம், நம்மளை விட்டு பிரிஞ்சு போலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா 2ஆம் இடத்து ராகு அவ்வளவு நல்லது இல்ல. இவ்வளவு நாள் புரிஞ்சுகிட்ட குடும்ப நபர்களே இப்போ உங்களுக்கு அகெயின்ஸ்டா பேசுவாங்க. அதாவது உங்களை புரிஞ்சுக்காம பேசுவாங்க. அது உங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஏன் அப்படின்னா சனியுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்கு. அப்ப இதெல்லாம் என்னன்னா மன நெருடலை உண்டு பண்ணும், மன கஷ்டத்தை உண்டு பண்ணும். அதனால விரக்தியாகி எந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுக்காம பெறுவீங்க. தனுசு ராசிக்காரங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உறவுகள் வேற, காசு பணம் சம்பாதிக்கிறது வேற, நம்ம உத்தியோகம் வேற, பிசினஸ் வேணான்னு பிரிச்சு வச்சுக்கோங்க. பிரிச்சு வச்சா மட்டும்தான் நீங்க இப்படிப்பட்ட உலகத்துல வாழ முடியும். இல்ல எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0 ஆயிரும். ரொம்ப கஷ்டம் மேல எந்திரிச்சு வருது. சோ அதனால இந்த 1 வருட காலகட்டத்துல உறவுகள் இடையே மனக்கசப்பு பிரச்சனைகள்லாம் வந்தாலும் அதை பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்க. ஹேண்டில் பண்ண தெரியலன்னா எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல என்னன்னு அவங்க கிட்டே கேளுங்க. மனமுருகுங்க, சாரி கேளுங்க, இப்படி கேட்டுருங்க.
பொதுவாவே உறவுகளை காப்பாத்திக்கிறதுக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்காரு. அப்போ அர்த்தாஷ்டமத்து சனிங்கிறது வண்டி வாகனங்கள்ல போய் ரத்த காயம் ஆகிறது, சர்ஜரி ஆகிறது, வண்டி வாகனங்கள்ல போனாலே பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதனால கவனமா இருங்க. அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் சனி கொடுத்துருவாரு. குரு பாக்குறாரு இல்லையா? குரு 2 விஷயத்தையும் செய்வாருங்க. அவருடைய வேலை வளர்த்து விடுறது. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. சோ அதனால அவருடைய வேலை வளர்த்து விடுறதுங்கறனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது கீழே உழுக செய்யறதும் நானே. அதே மாதிரி வீடு வாசல் வாங்கி கொடுக்கறதும் நானே அப்படின்னு குரு சொல்லுவாரு. அதனால கெட்ட விஷயங்கள் குறைவா இருக்கணும்னா பிரீத்தி பண்ணிக்கங்க. சனிக்கு பிரீத்தி ஆஞ்சநேயர் வழிபாடு, கால பைரவர் வழிபாடு, குருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு, இதெல்லாம் பண்ணிக்கங்க. முக்கியமா குருநாதர் கிட்ட பிளஸிங் வாங்கிக்கங்க. ஆசீர்வாதங்கள் மட்டுமே உங்களை உயர்த்தி கொண்டு போகும், சாபங்கள் அல்ல. பொதுவா வார்த்தைகளை விடாதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி, அல்லது கீழ் பொசிஷன் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கீழே ஈஸியா ஒருத்தரை திட்டி மிதிக்க முடியும்னா அவங்க கிட்ட பொறுமையா நடந்துக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பெரிய பரிகாரம். நீங்க காமிக்கக்கூடிய உங்களுக்கு மேல இருந்து பிரஷர் வருது, அதனால கீழே இருக்க ஒர்க்கர்ஸ் நான் அப்படிதான் நடந்துக்குவேன்லாம் சொல்லாதீங்க. அவங்க மனசு நோகாம நடந்துக்கிறதா நல்லதுங்க. பொதுவாவே பெண்களுக்கு, இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல இப்போ ஒர்க்கு பிஸ்னஸ் நீங்க வந்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா உங்களுக்கு இன்கம் வரக்கூடிய சோர்ஸ் இருக்கு. நல்ல தெரிஞ்ச, அதுவும் குடும்பத்துல சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு கல்யாணம் ஆனவங்களாக இருந்த கணவர்கிட்டயும் இல்லைன்னா பேரண்ட்ஸ் கிட்டயும் என்ன செய்யுங்க, டிஸ்கஸ் பண்ணி அவங்களுடைய ஒப்பீனியன் கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜாப்க்கு போறோம்னா தாராளமா போலாம். அத வந்து இன்ஃபர்மேஷனா சொல்லிட்டு போலாம். ஓகேங்களா? ஆனா காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப ஏற்ற வருடம். குடும்பத்துல உறவுகளுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரணையா நடக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அனுசரணை இல்லை அப்படின்னா கட்டாயம் உறவுகளுக்கு இடையே பிரச்சனைகள் வரும். 2ஆம் இடத்துல ராகு வராரு, அஷ்டமத்துல கேது வராரு. நீங்க கல்யாணம் ஆனவங்களா இருந்தா கட்டாயம் கணவர்கிட்ட அனுசரிச்சுதான் போகணும். ஆனா கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு நடந்துக்கல அப்படின்னா பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்து வெளிநபர்கள் கிட்ட, அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட உங்களை பத்தி பர்சனல் விஷயங்களை சொல்றத அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க வந்து ஒரு உத்தியோகத்துல இருக்கலாம், ஒரு ஜாப் இருக்கலாம், நீங்க ஏதாவது ஒரு பக்கம் வெளியில போறீங்க அப்படின்னா எங்க போறீங்க, எந்த இடத்துல ஸ்டே பண்றீங்க, என்ன ஜாப்காக போறீங்க அப்படிங்கிற கிளியர் கட்டா பேரண்ட்ஸ் கிட்டயோ அல்லது வந்து கணவர்கிட்டயே சொல்லிட்டு போங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4ஆம் இடத்து கெட்ட பேரை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா சனி உங்க ராசியவே பாக்குறாரு. சனி எப்பெல்லாம் ராசியை பாக்குறாரோ மன சங்கடங்களோ அவமானங்களோ ஏற்படுத்துவாரு. அதனால கவனமாக இருங்க. இந்த காலகட்டங்கள்ல தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். அதே நேரத்துல கெட்ட பேர் வராமையும் பார்த்துக்கணும். குடும்ப நபர்கள், குடும்பத்துல பிரச்சனைகள் இது மாதிரி சூழும். ஆனா காசு பணம் பொருளாதார ரீதியா உங்களுக்கு நல்ல உயர்வான நிலை. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல அதிகமா போக்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய போக்கஸ் வந்து உங்களுடைய வளர்ச்சியை நோக்கியும், உங்களோட டெவலப்மெண்ட், உங்களுடைய கெரியர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நோக்கி இருக்கும்போது குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் குறையும். இந்த கஷ்டமான காலகட்டங்கள்ல நெருக்கடியான சூழ்நிலைகளை குடும்பம் தான் ஆதரவா இருக்கணும். ஆனா அதுவே உங்களுக்கு உறுதுணையா நிக்காத போது நீங்க உங்களுடைய போக்கஸ உங்களுடைய கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப 24 ஹவர்ஸ்ல ஃபுல்லா அதை பத்தி சிந்தனை, கொஞ்சம் ரெஸ்ட், உங்க உடம்பு இதெல்லாம் பார்த்துட்டு போங்க. அவங்களுடையது டைம் மாறும்போது குடும்பம் உங்களுக்கு பக்கபலமா இருந்து உறுதுணையா இருக்கும். கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனம். அஷ்டமத்து குரு கேது வந்து அஷ்டமத்துல இருக்காரு. பெண்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம்ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம். அதனால கவனமாக இல்லை அப்படின்னா கட்டாயம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை அப்படின்னா உடனடியே என்ன செய்யணும், நீங்க தான் மருத்துவரை கூட்டு போய் ஆலோசனை பண்ணி அதை டாக்டரை அடுத்தது ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொண்டு போகணும். இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது அஷ்டமஸ்தானம். அது கூட அவமானமும் 8ஆம் இடம் தான். அதனால குரு உங்க ராசியதிபதியே போய் உச்சமாகறாரு. அதனால கணவர் வழி அவமானங்களோ அல்லது வந்து நீங்க தெரியாத நபர்கிட்ட பேசும்போது ஏதாவது பிளாக்மெயில் பண்றது. அதனால மேக்சிமம் சோசியல் மீடியாங்கும் போது என்ன பாக்குறீங்களோ அதை பாக்குறதோட வந்துடணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகக்கூடாது. சேட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் தெரிஞ்ச நடக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றது. நண்பர் தானே, ரொம்ப நல்லவர், இந்த உலகத்துல யாருமே நல்லவர் கிடையாது, அதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கங்க. காலங்கள் கெட்டு இருக்கும்போது நம்மளுடைய பேரை நம்ம தான் காப்பாத்திக்கணும், நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம தான் காப்பாத்திக்கணும். இதுக்காக யாருமே வரமாட்டாங்க. தெய்வ வழிபாடு உறுதுணையா இருக்கும். தெய்வ வழிபாடு எதுக்கு அப்படின்னா, கெட்ட வழிகளை கெட்ட எண்ணங்களை கொடுக்காம நம்மள பாதுகாப்பான உணர்வை எப்பவுமே வச்சுக்கிறதுக்கு தான் தெய்வ வழிபாடு. அதை கட்டாயம் நீங்க பண்ணணும். அதே மாதிரி கலைத்துறைக்கு, தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு தேவையில்லாத கெட்ட பேர்கள் வரும். உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பக்கத்துல வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காசு பணம் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்க முடியும். 2ஆம் இடத்தை குருபலம் பாக்குது, நெகட்டிவா போர்ட்ரேட் ஆகும். நீங்க நல்ல பீக்ல இருக்கீங்கன்னா உங்களை பத்தி தேவையில்லாத வதந்திகள் எல்லாம் பரப்பப்படும். ஆனா அதுக்கெல்லாம் செவிசாய்க்காம உங்க வளர்ச்சியை நோக்கி போகும்போது பெரிய லெவல்ல உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அரசாங்க அதிகாரிகள், தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்கு. காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ராகு தூண்டி விடுவாரு. சனி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு உங்க ராசி. அதனால லஞ்ச லாவணியங்களை ஈடுபடாதீங்க. நேர்மை, நீதி, நியாயம் உங்களுடைய துறை சார்ந்து நீங்க இல்லை அப்படின்னா கட்டாயம் ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு போயிடுவீங்க. காலம், சூழ்நிலைகள், நேரங்கள் எதுவுமே உங்களுக்கு ஃபேவரா இல்லாதனால நீங்க உண்டு உங்க வேலை உண்டு. உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் வரத்தான் செய்யும். உங்க வேலையை காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க என்ன எக்ஸ்ட்ரீம் வேணா பண்ணலாம், தவறுகள் கிடையாது. உயர் அதிகாரியை எதிர்த்து பேசுறதுனாலும் சரி, என்ன வேணா பண்ணலாம். உங்களுடைய வேலை உங்களுக்கு முக்கியம். ஆனா கடமையை தவறக்கூடாது. உயர் அதிகாரிக்காக நீங்க போய் லஞ்ச லாவணியங்களை வாங்குனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. சோ அவர் வாய் வழியா சொல்றத ரிட்டர்னா கொடுங்க, நான் செய்யறேங்கிறத ஆப்போசிட்டா பேசுங்க. சனி எப்பவுமே எதிர்த்து பேசுறீங்க, உங்க சைடு நேர்மை இருக்கு அப்படின்னா கட்டாயம் அதுக்கு பிளஸிங் பண்ணுவாரு. இல்ல அப்படின்ட்டு என்ன செய்றீங்க, நீங்க லஞ்ச லாவணியங்கள் ஈடுபட்டீங்கன்னா புடிச்சு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவாரு. கிரகங்கள் எதுவுமே நல்லா இல்ல, அதனால கவனமா இருங்க. குரு வேற 12 பாக்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது தண்டனைக்குரிய ஒரு இடம். ஸோ அதனால கவனமா இருங்க. நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் வரும், விரும்பாத இடத்துல டிரான்ஸ்ஃபர், சேலரி இன்க்ரிமெண்ட், காசு பணமும் வருங்க. 2ஆம் இடத்து ராகு திடீர்னு ஒரு பெரிய காசு பணத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு, தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அமைப்புகள் பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல பதவி ஸ்தானத்திலே சனி வந்து உட்கார்ந்துருக்காரு. ஓரளவு வந்து நல்ல அமைப்பு தான். சனி 4ஆம் இடத்துல இருந்து உட்கார்றது, சனி வந்து சந்திரனை பாக்குறது நல்ல அமைப்பு தான். பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக இருங்க. ராகு 2லயும், குருபலம் இல்ல பாருங்க உங்களுக்கு, ராகு 2லயும் இருக்காரு. ஜெயிச்சிருவீங்களான்னு கேட்டா கட்டாயம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பரிகாரங்கள், பூஜை எல்லாம் பண்ணிக்கங்க. உங்க ராசிக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்னா இருக்கு. ராகு 2ல இருக்கு. மெயினா காசு பண்ண விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருந்துகிட்டீங்கன்னா நல்லது. பதவி ஸ்தானத்துல சனி இருக்கிறது வந்து நல்லதா கெட்டதான்னு கேட்டா அரசியலை பொறுத்த வரைக்கும் நல்லது. சனி 4ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாப்பாரு. அது மக்களிடையே உங்களை கொண்டு போய் ஈஸியா சேர்க்கறது, மக்களுடைய சப்போர்ட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். நல்ல அமைப்புகள் இருக்குங்க. நீங்க இந்த டைமை யூஸ் பண்ணிக்கங்க. சில பரிகாரங்களா செஞ்சு வெற்றி ஆயிக்கங்க. குரு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்துல இருக்காருங்க. அஷ்டமத்துல இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம் தான். உயிர் சொத்துக்கள் வரதுக்கு உண்டானது. பினாமி சொத்துக்கள், நீங்க வந்து ஒரு பெரிய பொலிட்டிஷியனுக்கோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் மேனுக்கோ நீங்க வந்து பினாமியா இருக்கீங்கன்னா திடீர்னு அந்த சொத்துக்கள் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அஷ்டமம்ங்கிறது இதுதான். அதாவது திடீர்னு ஒரு பெரிய அமைப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு ஜாக்பாட்டு, உழைக்காத வருமானம், அது உயிர் சொத்தா இருக்கலாம். அதே மாதிரி அனாமத்து சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பினாமி, லாட்ரி, புதையல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நல்லா அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. பொதுவா பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கு. நைட் டைம் டிராவல் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். தாயார் வழி, தந்தையார் வழி 2 பேத்துக்குமே மருத்துவ செலவு இருக்கு. குரு அஷ்டமத்துல இருந்து 12ஆம் இடத்தை பாக்குறதுனால அது மட்டும் கிடையாது, சனி வந்து 10ஆம் இடத்தையும் பாக்குது, கர்மஸ்தானத்தையும் பாக்குது. குடும்பத்துல கர்மம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. தெய்வ வழிபாடும், குலதெய்வ வழிபாடும், இஷ்ட தெய்வ வழிபாடும் தான் உங்களைய இது வந்து தீமைகளை கம்மி பண்ணி நன்மைகளை அதிகப்படுத்துறதுக்கு ஒரே வழி இதுதான். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கை அன்பாதும் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது 60 தமிழ் வருடங்களில் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று வரக்கூடிய தமிழ் பாரப வருஷம்
இந்த பாரப வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த பாரப வருஷம் அப்படிங்கிற வருஷத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறதும் அந்த வெண்பாவுக்கான விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பாரப வருஷம் அப்படிங்கிறது 40வது வருடங்களாக வருது. மொத்தம் வந்து தமிழ் ஆண்டுகள் 60, அதில் 40வது வருடம் பாரப வருடம். இந்த 40வது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது மிக்க பாரபத்தின் பின் மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பலிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரப வருஷத்தினுடைய ஆண்டின் பிற்பகுதி நல்ல மழை பொழியும், தக்க பசுக்கள் தலைக்கும், அதாவது நல்ல பசுமாடுகள் நல்ல பசுமாட்டினுடைய பால் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இக்கு பலிக்குமே அப்படின்னா, பலிக்காது அப்படின்னா இக்கு பலிக்காது அப்படின்றது ஒரு புதிய சொல்லாக இன்றைக்கி வந்து நமக்கு தென்படுது. அப்போ இக்கு அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சூதுவாது, அதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தரை ஏமாற்றுறது, நம்ப வச்சு துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் இக்கு அப்படின்ற சொல்லினுடைய அர்த்தமாக வந்து இந்த தமிழ் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இக்கு பலிக்காது 4 வகை உயிருக்கும் இன்பம். 4 வகை உயிர்கள் அப்படிங்கிறது 4 வகைப்பட்ட ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனித இனம் அப்படின்ற 4 வகை உயிருக்கும் இன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிக்காதனவே கருது அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து இன்பம் வந்து பொங்கி வழியக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாரப வருடத்தினுடைய ஒரு பலனாக வந்து ஒரு வெண்பாவை வந்து இடைக்காடர் சித்தர் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்களை நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல மக்கள் வந்து அதிகமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனம், வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது போக இப்போ சொந்த வீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ அவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்துறையில் மந்தமாக இருந்தது, ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டது, ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டது, ஒரு ஜாப்பில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தடுமாறினது, பணத்தை வாங்கி யாரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் பொதுமக்களுக்கான பலனாக இருக்குது. மழையை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படும் போது அதிகமான மழைக்கான ஆண்டாக இந்த பாரப வருடம் இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பாரப வருட ஆண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் உச்ச நிலையில் கடகராசியில் இருக்கிறதுனால தங்கம் விலை குறையும், அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய, மக்களுடைய அக்கறை மீது நலன் கருதக்கூடிய அரசு தலைமைக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடமாக இருக்கும். மக்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுமைக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மக்கள் பொறுத்த வரைக்கும் நோய்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண், வெப்பம், அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழிகிறதுனால ஏற்படக்கூடிய பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிர் எப்படி பயிர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல விளைச்சல் உண்டாகும். பணப்பயிர்கள் நிறைய விளையும். பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும்போது நெல், கரும்பு, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயிர்களும் மிகுந்த விளைச்சல்கள் உண்டாகி நல்ல ஒரு விளைச்சல் உருவாகும். இந்த ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் பொருளாதார தட்டுப்பாடுகள் மிகுதியாக இருந்தது. பணத்தை பார்க்குறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவைக்கு மிகுதியாக இவங்களுக்கு வந்து உங்கள் கையில் வந்து பணப்புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்போது சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பாரப வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும், குறிப்பாக பேங்கிங் செக்டரில் கூடியவங்க, வங்கியை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது. அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை சேர்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பாரப வருடத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 4ஆம் இடத்து சனி நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது
நிச்சயமாக ஒரு தீய பலன்களை கையில் வச்சுருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் கவனித்து தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. என்ன கவனித்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், அகலக்கால் வச்சிடக்கூடாது. யாரையும் நம்பி எந்த ஒரு அமௌண்ட்டையும் கொடுத்துடக்கூடாது. எதையும் நீங்களாக ஒரு முடிவு எடுக்காமல் ஜோதிடரை அணுகி கேட்டுட்டு நீங்கள் முடிவுக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உத்தமமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய உடல்நிலையில் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் வரலாம் ஜூனுக்கு பிறகு. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களுக்கு, வயசானவங்களுக்கு, வயசான தாத்தா பாட்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல்நிலையில் ரொம்ப வர அக்கறை தேவை. பண விஷயத்தில் ரொம்ப பரிமாற்றத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, செட்டில்மெண்ட் ஆன பணத்துக்கு கூட பிரச்சனைகள் சொல்லலாம். செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்ற பணத்துக்கு கூட திருப்பி நோட்டீஸ் உங்களுக்கு விடலாம். செட்டில்மெண்ட் ஆகலை அப்படின்னு ப்ராப்ளம் பண்ணலாம். அதே மாதிரி அஜீரண கோளாறுகள் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. விரைய செலவுகள், தேவையில்லாத விரைய செலவுகள் வர காத்துட்ருக்கு. அதனால் வந்து எந்த ஒரு செலவாக இருந்தாலும் சரி, சுப விரயங்களை நீங்கள் மாற்றிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். குழந்தைகள் விஷயத்தில் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நிச்சயமாக இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. வெளியூர் பயணங்கள், அதுவும் குறிப்பாக இரவு நேரத்துக்கான பணிக்கான பயணங்கள் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது வராகியம்மன் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி பெருமாள் வழிபாடு பண்ணலாம். காலபைரவர் வழிபாடு பண்ணலாம். இந்த தெய்வ வழிபாடுகள் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாராகியை பொறுத்த வரைக்கும் சப்த கன்னிகளில் ஒரு கன்னியாக இருக்கக்கூடிய அந்த வாராகியை செவ்வாய் அல்லது சனியில் வழிபாடு செய்யணும், அல்லது புதன்கிழமையில் போய் வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து உக்கிர தெய்வங்களை, காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம். காவல் தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது அதுக்குண்டான சனிக்கிழமைகளில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. சனிக்கிழமை காலையில் சீக்கிரமே போய், அதாவது விடியும் பொழுதில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஓட்ஸு கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதே மாதிரி பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்ற இதை பொறுத்த வரைக்கும் முட்டை கண்டிப்பாக தவிர்த்தாகணும். கார உணவுகள் நிச்சயமாக தவிர்த்தாகணும். ஸோ இந்த 2 உணவுகளையும் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. தனுசு ராசி இந்த பார்வ வருடத்தில் நம்ம சொல்லக்கூடிய குறிப்புகள். வழிபட வேண்டிய தெய்வங்கள் இவங்க தான். வாராகியம்மன் வழிபாடு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி காலபைரவர் வழிபாடு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த குறிப்பிட்ட காலங்களில் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாளுடைய வழிபாடு புதன்கிழமை என்று பண்ணும்போதும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே தொழில், வேலை போன்ற விஷயங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களோ, அல்லது கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ, அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாஸ்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வீடு பார்க்கணும், எங்களுடைய வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்மளை வந்து கால் பண்ணலாம். பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களும். குருவே சரணம். அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். வீட்டில் கல்யாணங்கள், குழந்தை பேர் ஏற்பட்டிருக்கும். சில அசம்பாவிதங்கள் கூட நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த புத்தாண்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோமா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள், வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கடனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார், வீடு கட்டணும் அதுக்கெல்லாம். ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவார். அதாவது கடன்ன்றது ஒரு விஷயந்தான், அது வேணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார், வேணான்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அப்போது அந்த ப்ராடக்ட்டை, அந்த விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அந்த விஷயங்கள் நெகட்டிவில் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், சரிங்களா? பராபவன் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா குரோதி வருடம் இருந்தது, அப்புறம் விஸ்வாவசு வருடம் இருந்தது, இப்போ பராபவ வருடத்தில் இருக்கும். இது தமிழ்
மொத்தமாக ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் இப்போ 40வது ஆண்டில் இருக்கும். சரிங்களா? 40வது ஆண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன்று ஆரம்பிச்சு இப்போ 40 வயசு ஆகிருக்கும். அப்போ அந்த வருடத்தையும் அவங்க கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ 40வது ஆண்டில் இருக்கும்பொழுது இது ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் சும்மாவே இருந்தாலும் கோடி கோடியாக பணம் கொட்ட போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு, தமிழ் சித்திரை பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி தினம் அந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய, எப்போவுமே எல்லா தமிழ் மாதத்துலேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது கூட அந்த பௌர்ணமி வரும்பொழுது ரொம்ப பிரகாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரகாசமான விஷயங்கள். நிறைய கோவில் குளங்களில் நிறைய பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கடவுளுக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். முருகன், தெய்வயானை, சரிங்களா? ஸோ இந்த திருமணம் நடக்கும். சிவன், பார்வதி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள். ஸோ இவங்களுக்கு திருமண கோலங்களில் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. செல்வ செழிப்புக்கான வளம் அதிகமாக பெருகும். மழைக்கான விஷயங்கள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய, புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விளங்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த அயல்நாட்டு போர்கள் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டும். யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு பெரிய போர்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை பார்த்திங்கன்னா, மழை விஷயம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்கும். சரிங்களா? ஆண்டின் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் இறுதியிலும் நல்ல மழை பெய்யும். அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, பயிர்கள் நல்லா வளர்த்துக்கான வாய்ப்புகள் உண்டு. மாடுகள், சரிங்களா, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பார்த்திங்கன்னா நல்லா வளரும். நல்ல மாடு நல்ல பால் கொடுக்கும் விஷயங்கள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா அதிக மழை காரணமாக பயிர் நாசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஏன்னா மழை பெஞ்சுன்னா ஓகே தான், ஹெவியாக பெய்யும் போது அந்த பயிர் நாசம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த வாய்க்கால் நீங்கள் வரப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்ட பிறகு ஏமாந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஆடை அணிகலன்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை இன்னும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கும்ப ராசின்னும் போது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட வீடு, மேலும் அதில் சந்திரன் அன்னைக்கு ட்ராவல் பண்ணுறார் சதயத்தில். அப்போ என்ன ஆகும் போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான பெண்கள் சம்பந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்குது. என்னங்க நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது, பெண்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போகணும், கூட ஒரு துணையோடு போகணும். அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலமா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் ஏமாற வேண்டாம். ஸோ வேலைவாய்ப்பு துறையும் பார்த்தா மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தனுசு ராசி நண்பர்களே, கடந்த ஆண்டு நிறைய கற்பனையோடு இருந்திருப்பீங்க. வீடு வாங்கணும், புதுசாக வண்டி வாங்கணும், திருமணம் செய்யணும் அப்படின்னு நிறைய கனவுகளோடு காத்துட்டு இருந்திருப்பீங்க. போன வருஷம் கனவாகவே போச்சுங்க. இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு நினைவாக்குமா இல்லை பாடங்களை கற்றுக் கொடுக்குமா அப்படின்னு பார்ப்போம். இந்த தமிழ் புத்தாண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான வருஷங்க. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கியாவது ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அது ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய ஒரு பலனை கொடுக்கும். இப்போது விவசாயம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத நிலத்தை தான் உழுது அதில் ஒரு நெல்மணி தான் போடுவாங்க. ஆனால் அதுக்கான நிறைய உழைப்புகள் இருக்கும். அது முறையாக விஷயங்கள் பராமரித்து வரும்பொழுது அதோட காலகட்டத்தில் அறுவடை செய்யும் பொழுது தான் அதோட ஜூஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் அந்த ஒரு இன்பத்தை அவங்க அனுபவிப்பாங்க. அதுக்காக முறையான பயிற்சியிலும் முயற்சியும் வேணும். சரிங்களா? ஸோ தனுசு ராசி நண்பர்களுக்கு இப்போ செய்யக்கூடிய அந்த ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய இடத்துல கை கொடுப்பதற்கான வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்டு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, மேல் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா நடக்கும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி நீங்கள் சுப விரயங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க. குழந்தைகளுக்காகவும் நீங்கள் விரயங்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இல்லை குழந்தைகளுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட்ஸ் மட்டும் ஒரு டெபாசிட்டோ, சரிங்களா, இல்லை பேங்க் அக்கௌண்ட் ஒரு அமௌண்ட்டோ ஃபிக்ஸட் டெபாசிட் ஏதாவது நீங்கள் போட்டு வச்சுருக்கான சான்சஸ் உண்டு. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பூர்வீகம் சார்ந்த இடத்துல நிலப்புலன்கள் வாங்குவதற்கான நஞ்சை பூஞ்சைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சரிங்களா? இதுக்கு சிறப்பான பலன் இருக்கிறதுனால தனுசு ராசி அன்பர்கள்
ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பல்சரி இருக்குது. நீங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மந்தமாக இருக்குங்க. ஒரு தோய்வு நிலை இருக்கும். தொழிலாளர்களால் பார்த்து சக தொழிலாளர் ஒரு சிறிய உந்துதல், ஒரு தொழில் போட்டி முயற்சிகள் இதெல்லாமே இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஏன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி 5இல் வெற்றி. குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது எந்த செயலை நீங்கள் செஞ்சீங்கனாலும் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களை அதில் தோல்வின்ற விஷயத்தையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களா, குலதெய்வத்துக்கு போய்ட்டு ஒரு மாலை மரியாதைகள் என்னென்ன செய்யணுமோ அதுக்கான விஷயங்கள் எல்லாம் பரிகாரங்கள் என்னென்ன வாட்டவர் என்ன இருக்கோ பிரார்த்தனைகள்லாம் வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸில் நீங்கள் தான் டாப். ஏன்னா சூரியன் உச்சத்தில் இருக்கார் 4ல். ஒரு அழகான ஒரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? உங்களை வாழ்க்கை துணை, ஒரு அழகான வாழ்க்கை துணை, செல்வ செழிப்போடு உடைய ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்பும் உண்டு. கூட்டு தொழில் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், கோல்டு, சரிங்களா, இல்லை அழகு சாதன பொருட்கள், இந்த டைல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டின் அழகு சாதன பொருட்கள், ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சக்ஸஸ் அடையலாம். சரிங்களா? அடுத்து ராகு கேது பயிற்சிகள் மூலமாக திடீர் புதிய முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், இது பண்ணலாம் அது பண்ணலாம் அது பண்ணலான்ட்டு. ராகு கேது பயிற்சிகள் நடக்கக்கூடிய புரட்டாசி மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வருமானங்கள், சரிங்களா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய நகரத்தை விட்டு வேறு ஒரு நகரத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். பட் நீங்கள் செய்யக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பக்குவமாக செக் பண்ண. ஏன்னு சொல்கிறேன்னா உங்களை ஏமாற்றுவதற்காகவே சில பேர் வருவாங்க. சரிங்களா? நான் இது பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு தயவுசெய்து அவர்கள் வார்த்தைகளில் ஏமாற வேண்டாம். ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுது கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஏமாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு. மேலும் தங்களுக்கு 8இல் வரக்கூடிய கேது பகவான் ஞானத்தை அளிப்பார். சரிங்களா? வயிற்றில் இருந்த கட்டிகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த கட்டியில் வந்து ஒரு கட்டிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக கட்டி உருவாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குருவும் கேதுவும் இணைய போகிறாங்க. அப்போ ஒரு கொழுப்பு கட்டி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல. அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரிங்களா? கர்ப்பிணி பெண்கள் உங்களை செக்கப்பில் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் செக்கப்பில் கரெக்டாக பண்ணி குழந்தை எப்படி இருக்குது, குழந்தையின் வளர்ச்சியில் ஒரு விதமான அழுத்தம் ஏற்படலாம். சரிங்களா? ஸோ குழந்தை வளர்ச்சியில் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கிறது, அப்பப்போ ஸ்கேன் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி நண்பர்கள் கொஞ்சம் ஸ்கேன் பண்ணிக்கோங்க உடம்பை. முறையான உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும். கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் அறவே தவிர்ப்பது மிக சிறந்தது ஒரு விஷயமா இருக்கும். குரு பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்கள் என்ன பண்ணணும், உடற்பயிற்சி அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்யணும். அதுதான் அவங்களுக்கு பரிகாரமே. நான் நல்லா தூங்கி நல்லா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாகும். லேட்டாக தூங்கி எழுந்தீங்கன்னா, லேட்டாக தூங்கினாலும் லேட்டாக காலையில் எழுந்தாலும் கடன் பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தங்கள் நகைகள் பேங்க்கில் ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் தனுசு ராசி நண்பர்கள் அதிகாலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்வது மிக சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். கண்டிப்பாக பழைய வண்டி வாகனங்கள் வாங்குங்க. வாய்ப்புகள் நிறைய கூடும் இந்த காலகட்டத்தில். திருமணத்திற்காக காத்துக்கொண்டு ஒரு சண்டை சச்சரவுடைய திருமணம் நடக்கும். என்னங்க எல்லாமே நல்லா இருப்பதில் கெட்டதாகவே சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண, வாழ்க்கை துணை ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணை உச்சத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மேனேஜிங் பொசிஷனில் இருக்கவங்க, ஒரு போலீஸு, லாயரு, சரிங்களா, ஒரு அட்வொகேட்டு, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இதுபோல் தினசரி ஒரு மருத்துவர், செவிலியர், இதுபோல் தினசரி பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ விஷயங்கள் எப்படி பாசிட்டிவாக பண்ணணும்னு பாருங்கள். அதுக்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. நன்றி, வணக்கம்.